கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 29. பாலமுருகனோடு தேவேந்திரனின் போராட்டம். மேரு மலையில் இரத்தின கற்களைப் போல் ஒளிவீசி பிரகாசிக்கும் அடிவாரம் ஒன்று இருந்தது. பாலமுருகன் அங்கே நின்று விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த வியப்பு கடலில் மூழ்கினார்கள். அப்போது முருகனின் திருவிளையாடலினால் 7 குல பர்வதங்களும் பிளப்பதைக் கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்கள் இதைப் போலவே பூலோகத்திலும் என்னென்ன விபரீத விளைவுகள் நடக்குமோ என்று எண்ணி பயந்தார்கள். அதனால் 30 முக்கோடி தேவர்களும், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச சாதித்யர்கள், அஷ்டவசுக்கள், சப்த மருத்துக்கள், 2 அஸ்வினி தேவர்கள், திக்கு பாலகர்கள் ஆகியவர்களோடு சேர்ந்து கொண்டு தேவேந்திரனின் இருப்பிடத்தை நோக்கிச் சென்றார்கள். அங்கே தேவேந்திரனிடம் சிவபாலனின் பயமூட்டும் விளையாட்டுக்களை பற்றி அறிவித்தார்கள். தேவலோக அதிபதியே, அந்த பாலகன் யார்? அவனுடைய பெற்றோர்கள் யாராக இருக்க முடியும்? குட்டையை கலக்கும் யானை குட்டிகை போல் மூவுலகங்களையும் கலக்கி அதிரச் செய்யும் அவன் யார்? இந்த சின்னஞ்சிறு பாலகனால் 7 குலாசலங்களும் சின்னாபன்னப்படுத்தப்பட்டன. 7 கடல்களும் ஒரு கடலாகச் செய்யப்பட்டன. 7 தீவுகளும் அழிக்கப்பட்டன. திக்கஜங்கள் பல தடவைகள் சுழற்றி எறியப்பட்டன. இவ்வாறு உலகங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டால் இனி நமக்கு கதிதான் என்ன? தேவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு இவ்வாறு கூறியதைக் கேட்டதும் தேவேந்திரன் மாயையின் சக்தியினால் அம்முருகப்பெருமானுடைய மகிமையை பற்றி அறிந்து கொள்ள இயலாமல் தன் மனதிற்குள், அடே, அதி அற்புதமான வீரதீர செயல்களைச் செய்யும் இந்த குமாரன் யாரோ தெரியவில்லையே, இவனுடைய கைப்பட்டு சகல உலகங்களும் சாம்பலாகிக் கொண்டே வருகிறதே, இதை பற்றி பிரம்மாவிடம் தெரியப்படுத்தி தான் ஏதாவது பரிகாரம் செய்ய முயல வேண்டும் என்று எண்ணமிட்டு தன் கருத்தை அங்கிருந்த தேவர்களிடம் தெரியப்படுத்தினான். பிறகு அவன் ஐராவத யானையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு திக்கு பாலகர்கள் தேவர்கள் அனைவரோடும் மேருகிரியை வந்தடைந்தான். அங்கே மேருமலையின் சிகரங்களை விளையாட்டாக பிடுங்கி எறிந்து கொண்டிருந்த பாலமுருகனைக் கண்டதும் தேவேந்திரனுக்கு அளவு கடந்த ஆத்திரம் பொங்கியது. அந்த பச்சிளம் பாலகனை அந்த வினாடியிலேயே தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று அவன் துடிதுடித்தான். அதனால் அவன் முருகனை அடித்து தாக்க முயன்றான். சிவ பாலகனான முருகன் விளையாட்டு போக்கிலேயே திளைத்திருந்ததாலும் தன்னை தாக்கி அடிக்க வந்த தேவேந்திரனை தானும் தாக்கி முறியடிக்கவே விரும்பினான். அதனால் அவனும் தேவேந்திரனை தாக்கி வீழ்த்துவதில் முற்பட்டான். அப்போது இந்திரனும் மற்ற தேவர்களும் கோபத்தோடு வில்லேந்தி அவன் மீது எய்த பாணங்கள் அனைத்தும் மலர்களாக மாறி அவனுடைய திருமுடியிலும் திருவடிகளிலும் வந்து குவிந்தன. முருகனும் புன்னகை தவழும் வதனத்தோடு மௌனமாக இருந்தான். அதை கண்டதும் இந்திரனின் ஆத்திரம் பன்மடங்காக பெருகிவிட்டது. அவன் ஐராவதத்தின் மீது அமர்ந்தபடியே தன் கையிலிருந்த வஜ்ராயுதத்தை தூக்கி முருகனை நோக்கி வீசி எறிந்தான். ஆனால் வஜ்ராயுதமோ ஒரு கணப் பொழுதில் தீப்பொறிகளை கக்கிக் கொண்டு புழுக்கூட்டம் போல சிதறி விழுந்து விட்டது. வஜ்ராயுதத்தை எறிந்ததால் முருகனும் கோபித்து இந்திரன் அமர்ந்திருக்கும் ஐராவத யானையை குறிப்பார்த்து
தன் வில்லில் அம்பை தொடுத்து விட்டான். அதனால் தலையில் தாக்கப்பட்ட ஐராவதம் அடிபட்ட மலையைப் போல் கீழே விழுந்து உயிர் நீத்தது. தேவேந்திரன் கட்டுக்கடங்காத கோபத்தோடு கொதித்தெழுந்தவனாக மேகம் மழை பொழிவது போல வில்லில் சரமாரியாக அம்புகளை தொடுத்து விட்டான். மிகுந்த பராக்கிரமம் நிறைந்த முருகனும் தனது வில்லில் ஒரே ஒரு அம்பை பொருத்தி அதன் மூலம் இந்திரனின் அம்பு மழையை ஒரு நொடியில் முறியடித்து விட்டான். அதோடு இந்திரனின் கையிலிருந்த வில்லும் ஒடிந்து விழுந்து விட்டது. இந்திரன் மிகுந்த கூர்மையானதும் 10 திசைகளிலும் ஒளி வெள்ளத்தை பரவச் செய்ய கூடியதுமான சக்தி ஆயுதத்தை எடுத்து முருகனின் மீது விரைவாக எறிந்தான். அது முருகன் மீது பட்டதுமே ஒரு துரும்பு போலாகி விட்டது. தேவேந்திரன் வேறோர் அம்பை எடுத்து தொடுப்பதற்குள் முருகன் அவனுடைய தலையில் சூடி இருக்கும் மகுடத்தை ஒரே பாணத்தினால் உடைத்து கீழே தள்ளிவிட்டான். அக்னியிலிருந்து அவதரித்த முருகன் இடிக்கு ஆதாரமான இந்திரனின் கொடி மரத்தையும் அறுத்து விட்டான். அதன் பிறகு ஒளி வீசி ஜுவலிக்கும் இந்திரனின் இரத்ன கவசத்தை இன்னொரு பாணத்தினால் பிளந்து விட்டான். அந்த பாணம் தன் மார்பின் மீது பட்டவுடனேயே இந்திரன் சுய நினைவற்று கீழே மயங்கி விழுந்து விட்டான். தங்கள் தலைவனின் நிலைமையை கண்ணுற்ற மற்ற தேவர்கள் அனைவரும் அடங்கா கோபம் கொண்டவர்களாக முருகனைச் சுற்றிலும் வரிசையாக சூழ்ந்து நின்று அம்பு மாரிகளை இடைவிடாமல் பொழிந்து தள்ளினார்கள். ஆனால் முருகனோ அதற்கு சிறிதும் அஞ்சாமல் அவர்கள் அனைவரையும் தன் பாணங்களினால் தனித்தனியே அடித்து வீழ்த்தினான். யமனை 5 பாணங்களினாலும், வருணனை 4 பாணங்களினாலும், வாயுவை 2 பாணங்களினாலும், சூரியனை 3 பாணங்களினாலும், சந்திரனை ஒரே ஒரு பாணத்தினாலும் ஒரு நொடியில் அடித்து வீழ்த்தினான். அம்புகளுக்கு இரையாகி மாய்ந்தவர்களைத் தவிர மீதமுள்ளவர்கள் அனைவரும் நாலா திசைகளிலும் பயந்தோடி ஒளிந்து கொண்டார்கள். பாலமுருகனின் தீவிர சக்தியை பார்த்த தேவரிஷியான நாரதர் மெய் சிலிர்த்து பரவசம் பொங்கி ததும்ப தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துச் சொன்னார். தேவகுருவே, தாங்கள் சகல தேவர்களுக்கும் ஆத்மாவாகவும் குருவாகவும் விளங்கி வருகிறீர்கள். ஆனால் உங்கள் சிஷ்யர்களான தேவர்கள் அனைவருமோ ஒரு சின்னஞ்சிறு குழந்தையினால் அடிபட்டு விழுந்து கிடக்கிறார்கள். இப்போது தங்களுக்கு எது சரியென்று படுகிறதோ அதை தாங்கள் விரைவில் செய்து முடிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டதும் உலகங்களில் நாயகனும் மகத்தான சேனை தலைவனும் பாலகனுமாகிய ஸ்கந்தனின் பொருட்டு தேவர்கள் அனைவரும் தங்கள் மனதில் கொண்டிருந்த வேறுபட்ட அபிப்பிராயத்தை பிரகஸ்பதி தமது ஞான கண்ணினால் அறிந்து கொண்டார். உடனே அவர் மேருமலையின் குகைகளிலிருந்து வெளியே வந்து குகக் கடவுளை தஞ்சமடைந்தார். மனோரம்யமான மேருகிரி சிகரத்தில் வீற்றிருப்பவரும் சுவாதீனமாக விளங்குபவரும் ஜகங்களின் பிரபுவுமான முருகப்பிரானை அவர் சிரம் தாழ்த்தி பல முறைகளும் வணங்கி துதித்தார். கங்கு கரையில்லாத அளவற்ற மகிமை பொருந்தியவரே, உமக்கு நமஸ்காரம். பகைவர்களை சிதறடிப்பவரும் விநாயகரின் தம்பியும் அன்பர்களிடம் அன்பு கொண்டவருமான உமக்கு நமஸ்காரம். 6 முகங்களோடும் ஒரு முகத்தோடு பினாகபாணியாக சிவபெருமானாக இருப்பவரும் 12 தோள்களை கொண்டவரும் சாந்த குணங்கள் பொருந்தியவரும் தம்மை வணங்கி வழிபடுவோருக்கு சகல இஷ்ட சித்திகளையும் கொடுப்பவரும் உமாசங்கரரின் பிரியத்திற்கு பாத்திரமான மூர்த்தியாக விளங்குபவருமான தங்களுக்கு நமஸ்காரம். அளவில்லாத உருவம் கொண்டவரும் அளவில்லாத அற்புத மூர்த்தியுமான தங்களுக்கு நமஸ்காரம். எல்லையற்ற சாந்த ஸ்வரூபியும் முடிவில்லாதவருமான தங்களுக்கு நமஸ்காரம். தங்களுடைய மாய சக்தியினால் சகல தேவர்களும் தங்களுடைய பராக்கிரமத்தை
அறிந்து கொள்ளாமல் வீழ்ந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த குகனாக தங்களுக்கு நமஸ்காரம். உலகத்தை பாதுகாக்கும் பொருட்டு சிவபிரானாகவும் குகனாகவும் விளங்குகின்ற தங்களுக்கு நமஸ்காரம். தேவர்கள் அனைவரும் தங்களுடைய மாயையினால் அறிவை இழந்து மூடர்களாக மாறி தங்களையே தாக்க முற்பட்டார்கள். அதன் விளைவாக அவர்கள் சரியான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட முருகனாகிய தங்களை வணங்குகிறேன். இவ்வாறு தேவகுரு பிரகஸ்பதி வணங்கி பாலமுருகனின் திருவடிகளிலும் அடிக்கடி விழுந்து கும்பிட்டு எழுந்தார். அவரை நோக்கி அம்பிகையின் மைந்தனான முருகப்பெருமான், தேவகுருவே, நீர் விரும்பும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் என்று புன்சிரிப்பு மலர்ந்து தவழும் முகத்தோடு கூறினார். உடனே பிரகஸ்பதி அவரை மீண்டும் நமஸ்கரித்து எழுந்து, சகல நற்குணங்களும் பொருந்தியவரே, எல்லாம் அறிந்தவரே, சுப்பிரமணியரே, தயாச சமுத்திரமே, தங்களது மாயையினால் அறிவிழந்த தேவர்கள் அனைவரும் தங்களுடன் போர் செய்ய முனைந்து அவர்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ற விதத்தில் தங்களால் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களில் சிலர் மடிந்தார்கள், எஞ்சியுள்ளவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார்கள். ஆனால் கருணைக் கடலே, தேவர்களால் அறியாமையின் காரணமாக நடந்த இவையனைத்தையும் தாங்கள் மறந்து மன்னித்தருள வேண்டும். மடிந்துவிட்ட தேவர்கள் அனைவரும் தங்கள் கருணைமயமான அருளால் முன் போலவே உயிர் பெற்று எழுந்திருக்க வேண்டும். வெட்டுப்பட்டிருக்கும் அவர்களுடைய அங்க அவயங்கள் அனைத்தும் முன்போல் ஒழுங்காக ஒன்று சேர்ந்துவிட வேண்டும். முருகப்பெருமானே, தாங்கள் எப்படியாவது மனமிரங்கி எங்களை காத்தருள வேண்டும். சர்வேஸ்வரனே, தாங்கள் எங்களுக்கு எச்சமயத்திலும் காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.